guys, welcome back to another ISL video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆகாஷ் சங்குவானுக்கு நன்றி சொல்லிட்டாங்க. இதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி சார்த்த கோலிக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு குட் டிசிஷனா இல்லை பேட் டிசிஷனா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு பிளேயராக டெய்லிக்கும் பார்ப்போம், அது ஒரு குட் டிசிஷனாக இல்லை பேட் டிசிஷனானு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் யாருன்னா சார்த்தக் கோலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சங்குவானுங்க. அதில் ஃபஸ்ட்டு சார்த்தக் கோலி பார்த்துருவோமே. சார்த்தக் கோலி இந்த சீசன் எப்படிப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 மேட்ச் ஆடி இருக்காருங்க. அதில் கோல்ஸும் 0, அசிஸ்டும் 0, டேக்கிள்ஸ் 1 பார்த்தீங்கன்னா அவர் 18 டேக்கிள்ஸ் வான் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு டிஃபெண்டர், எல்லாருக்கும் தெரியும். கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 33ங்க, ஹெட்டட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 14, இன்டர்செப்ஷன் 5ங்க. இந்த சீசன் சார்த்தக் கோலிக்கு எப்படிப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீசெண்டான சீசன்னு சொல்லணும். பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணலனாலும் ஒரு கோல் எரர் கூட அவர் பண்ணியிருக்காரு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கோல் வந்து அவராலே நம்ம சென்னை எஃப்சி டிஃபென்ஸ் காசு பண்ணியிருக்கோம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார்த்தக் கோலி ஒரு நல்ல பிளேயராக இந்த சீசன் விளாண்டுருக்காரா நம்ம சென்னை எஃப்சின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரை வேற நம்ம லோனில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு சென்னை எஃப்சி அவருக்கு வந்து நன்றி சொன்னது கரெக்டான டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இவரோட போகிறத வச்சு பார்த்தோன்னா நம்ம சென்னை எஃப்சிக்கு இது பெருசாக அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக நம்ம டிஃபென்ஸில் இவர் இல்லாதது அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இவருக்கு பதிலாக நம்ம சென்னை எஃப்சி ஒரு நல்ல பிளேயரையும் சைன் பண்ணும். ஏன்னா இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர், இந்தியன் டிஃபெண்டர்னால நம்ம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் டிஃபெண்டராக நம்ம திருப்பி சைன் பண்ணுவோங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சி சைன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார்த்தக் கோலியோட நன்றி சொன்னதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல டிசிஷன் நம்ம சென்னை எஃப்சிக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஏற்ற பேக்கப்பை இவருக்கு நம்ம சைன் பண்ணால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுதான் நம்ம சார்த்தக் கோலியை பொறுத்த வரைக்கும். அடுத்தது சென்னை எஃப்சி நன்றி சொன்னது நம்ம ஆகாஷ் சங்குவானுக்கும் நம்ம சென்னை எஃப்சி நன்றி சொல்லிட்டாங்க. அவர் ISL சீசன் 10ல் எப்படிப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14 மேட்சஸ் நம்ம சென்னை எஃப்சிக்கு ஆடி இருக்காரு. அதில் 2 கோல் 0 அசிஸ்ட்டுங்க. டேக்கிள்ஸ் வான் பார்த்தீங்கன்னா 22 டேக்கிள்ஸ் வான் பண்ணியிருக்காரு, 76%ங்க. கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 26, ஹெட்டட் கிளியரன்ஸ் 9ங்க, இன்டர்செப்ஷன் 27. இவருக்கு இந்த சீசன் எப்படிப்பட்ட சீசன்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல சீசன்னு சொல்லுங்க. ஆகாஷ் சங்குவான் நம்ம சென்னை எஃப்சியோட டிஃபென்ஸில் ஒரு தூண்னே சொல்லும். லெஃப்ட் பேக் பொசிஷனில் அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சீசன் மட்டும் சொல்ல முடியாது. போன சீசன் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி சீசன் ஆகட்டும், அந்த 3 சீசனுமே ஆகாஷ் சங்குவான் நம்ம சென்னை எஃப்சிக்கு டிஃபென்ஸில் லெஃப்ட் பேக் பொசிஷனில் ரொம்ப பண்ணியிருக்காரு. அவர் டிஃபென்ஸ் மட்டும் பண்ணுறாருன்னு நம்ம சொல்ல முடியும். அவர் அட்டாக்கிங் ஏரியாஸ்லேயும் போய் கிராசஸ் ஆகட்டும், கார்னர் ஆகட்டும், இது எல்லாமே எடுப்பார். அதே போல் இவர்கிட்ட வந்து கோல் ஸ்கோரிங் எபிலிட்டியும் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த சீசனே 2 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆகாஷ் சங்குவான் நம்ம சென்னை எஃப்சிக்கு ஒரு பெரிய மிஸ்ஸு தாங்க. அவர் மோஸ்ட்டாக எஃப்சி கோவாவுக்கு தான் போவார். ஏன்னா எல்லாருமே இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ரீ கான்ட்ராக்டே அவர் முன்னாடியே சைன் பண்ணிட்டு தான் நியூஸஸ் வந்துச்சு. அதே போல் தான் நம்ம சென்னை எஃப்சியும் இவருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சிக்கு இது ஒரு பெரிய மிஸ்ஸுன்னு சொல்லி ஆகணும். இவர் ஒரு நல்ல பிளேயருங்க. இவரை நம்ம ஹைலி இவரை ரேட் பண்ணலாம். போன 3 சீசனில் ஒரு யங்ஸ்டர் நல்லா பண்ணார்னா அது ஆகாஷ் சங்குவான் தான் நம்ம டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சிக்கு இவருக்கு நன்றி சொன்னது, சென்னை எஃப்சிக்கு இது ஒரு பெரிய மிஸ்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன். இவருக்கு ஒரு ஏற்ற டிஃபெண்டரை நம்ம சைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா இவர் ஒரு குவாலிட்டியான லெஃப்ட் பேக்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த லெவலுக்கான பிளேயரை நம்ம திருப்பி ஒரு பேக்கப்பாக இவருக்கு சைன் பண்ணால் தான் நம்ம இவரோட ஸ்பாட்டை ஃபில் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஆகாஷ் சங்குவான் சென்னை எஃப்சியோட இருந்தால் ரொம்ப நடந்திருக்கும். பட் அது நடக்கலை. நீங்கள் மறக்காமல் கீழே சொல்லுங்கள், சென்னை எஃப்சி வந்து ஆகாஷ் சங்குவானை மிஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு மிஸ் பண்ணுவாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஒரு நல்ல பிளேயராக சைன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஆனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் சென்னை எஃப்சி சார்த்தக் கோலியை விட்டது ஒரு நல்ல டிசிஷனா இல்லை பேட் டிசிஷனா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.